அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பாக தற்போது என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழையை கொடுக்க போகிறதாம் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற விஷயம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா லேசான மழைக்கான வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாங்க. ஸோ அந்த நிலையில் என்ன சொல்ல வராங்கன்னா, லட்சத்தீவு, கேரளா மற்றும் அதனுடைய ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறிப்பாக ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. ஸோ அதிலும் குறிப்பாக நாளை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. ஸோ வரும் 3ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களிலும் 6ஆம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் லேசான மழைக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் வரும் 4ஆம் தேதி வரை பனிமூட்டம் காணப்படும். அவ்வாறு இந்த செய்திக்குள்ளே சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உங்களுக்கு உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. வாட்ஸ்அப் டைம். தேங்க்யூ.